ஆமென், ஹல்லேலூயா. இதனால் கூட சாமுவேலை குறித்து மிக சீக்கிரமாக சுருக்கமாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சில காரியங்கள். ஆமென். த மேன் காட் யூஸ்ட் மைட்டிலி. தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு மனிதன் அல்ல, ஒரு பாத்திரம். அவனை தேவன் ஒரு பிரீஸ்டாக பயன்படுத்தினார், ஒரு ப்ராஃபட்டாக பயன்படுத்தினார், ஒரு ஜட்ஜாக பயன்படுத்தினார். இந்த சாமுவேலை தேவன் பயன்படுத்தின அந்த காலகட்டங்களை பார்க்கும்போது, எப்படி சிங்கப்பூர் தேசத்தில் 1965 இந்த நாள், ரைட், இந்த நாள் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோ இப்போது திரும்பியுமாக லீ குவான் யூடைய அந்த எமோஷ்னலான அந்த வீடியோவை யூடியூப்லலாம் பார்க்குறாங்க நிறைய பேர் இந்த நாட்களில். என்னென்னா மலேசியா சிங்கப்பூரை அவங்கள பிரித்து போக சொல்லிவிட்டார்கள். பிரிந்து போக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் லீ குவான் யூ தான் நான் நினைக்கிறேன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூராக இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அவருடைய கட்சி தான் ஆளுகை செய்தது. அப்போ பார்த்தீங்கன்னா லீ குவான் யூ அது கேள்விப்பட்ட உடனே அவர் மிகவும் நொறுங்கி போய்விட்டார், மனம் உடைந்து போய்விட்டார். ஏன்னா திடீரென்று மலேசியா சொல்லிட்டாங்க, இனிமேல் சிங்கப்பூர் எங்கள் கூட இருக்க தேவையில்லை, இனி நீங்கள் என்ன செய்யுங்க, பிரிந்து போய்விடுங்கள் சொல்லிவிட்டார்கள். அது எப்படி ஒரு புதுசாக பிறந்த கை குழந்தை மாதிரி என்னன்னு செய்யணும் தெரியாத நிலைமையில் லீ குவான் யூ அழுத அந்த வீடியோலாம் நாம் பார்த்துட்ருக்குறோம். அப்போது இதே போல தான் சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்த அந்த நாட்கள் பார்க்கும்போது சூழ்நிலை சரியாக இல்லை. அங்கே எல்லாமே ஒரு விதமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தேன், ஏலி என்ற மனிதன் அவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை அவன் செய்யாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிச்சுன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அம்மா குறித்து நம்ம வாசிக்க முடியல, ஆனால் அப்பா குறித்து பார்க்கிறோம். அவங்க அப்பா எவ்வளோ சொன்னாலும் கீழ்ப்படியாமல் அப்பாவுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் மிஞ்சி போகக்கூடிய பிள்ளைகளாக, ஊதாரிகளாக, துன்மார்க்கராக, அயோக்கியர்களாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த நாளிலே அந்த தேவ ஆலயத்துக்கு வரக்கூடிய பெண்களோடு கூட அசுத்தமான காரியங்களை செய்கிறவர்களாகவும், தேவனுக்கு பலி செலுத்தும் போது அந்த பலிகளை தங்களுக்குரியதாக எடுத்துக்கொண்டு அந்த பலி செலுத்த வரக்கூடிய மத்தியிலே தேவனை குறித்த ஒரு அவமரியாதை உருவாக்கி ஒரு மோசமான ஒரு ஆவிக்குரிய நிலைமை. அது மாத்திரமல்ல, அந்த காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி சிறைப்பட்டு போகிறது. அதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அந்த தேசம் முழுவதுமே ஒரு ஆவிக்குரிய ஒரு இருள். இந்த ஏலியின் குடும்பம் தான் நான் போன வாரம் சொல்லி அது முந்தின சொல்லியிருந்தேன். ஏலியின் குடும்பம் தான் கடைசி குடும்பம். அந்த சீலோவில் இருந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய கடைசி ஆசாரியனாக இருந்து ஊழிய செய்த கடைசி அந்த குடும்பம் தான். அது பின்பாக அந்த சீலோவிலே அந்த ஆலயம் அது பின்பாக இல்லவே இல்லை. அது பெர்மனண்ட்டாக மூடப்பட்டது. அந்த மூடு விழாவை செய்தது இந்த ஏலியின் குடும்பத்தார். அது பின்பாக தான் எருசலேமில் தேவனுடைய ஆலயம் தாவீது முயற்சி செய்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போது இந்த ஆவிக்குரிய இருள் தேவன் அந்த ஜனங்களை பாலும் தேன்மோடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து விட்டார். ஆனால் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த குடும்பம் அந்த ஆவிக்குரிய நிலைமையை ஏலியின் குடும்பம் ரொம்ப மோசமாக்கின நிலைமையில் கர்த்தர் ஒரு மனிதனை தேடினார். அந்த ஒரு மனிதன் தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. இங்கே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சில சூழ்நிலைகள் நிமித்தம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சமுதாயத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு சபையின் சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தர் he needs somebody to fill that gap. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என் காரியமா போவா? நான் சொல்லுகிறதை யார் போய் சொல்லுவா? என்னை குறித்து யார் போய் மற்றவர்களுக்கு சொல்லுவா? ஏன்னா உலகத்தில் அவ்வளோ பேர் இருந்தாலும் அவருடைய காரியம், அவருடைய வார்த்தையை போய் சொல்லுவது. இன்னைக்கு ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய சபைகள் பார்த்தீங்கன்னா கூட அது என்னென்னா அவங்களுடைய ஈகோவை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக தான் சபைகள் நடத்தப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா, அவங்களுக்கு ஒரு கிங்டம், அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும், அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று முற்றிலுமாக முழுமையாக பயன்படுத்தப்பட்ட நபர்கள் ஒரு சிலர் தான்.
இந்த சாமுவேலை தேவன் தெரிந்து கொண்டார். இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் கூட ஆமென் தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க முடியும். ஆமென். தேவனுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் தேவை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், நான் ஒருவனையும் காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமென் ஆண்டவர் தேடுகிற ஒரு நபராக, ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நானும் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் அதிகமாய் பயன்படுத்தினார். பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு சவுல் என்ற முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். பின்பாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ராஜாவாக ஏற்படுத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தை இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, முதல்ல ஆவிக்குரிய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது பின்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அங்கே மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ராஜாவை கேட்க ஆரம்பித்து விட்டார். யாராவது ஒருவர் 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். 1 Samuel chapter 8 verse 5 to 7. இதோ நீர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் முதல்ல ஆவிக்குரிய நிலை ரொம்ப மோசமாக போயிருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை தேவன் என்ன செஞ்ச வழி நடத்தி கொண்டிருந்தார். தேவன் அவளோடு பேசி என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி யுத்தம் செய்யணும், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு மனிதனை பயன்படுத்தினால் நேரடியாக தியோக்ரசின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுகைக்குள்ளாக இந்த ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய மனம் என்ன சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு தேவன் ஆள தேவையில்லை, எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் முறையிட்டார்கள். தேவன்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் அது பின்பாக தான் ராஜாக்களை தருகிறதை பார்க்கிறோம். அப்போது அந்த நிலைமை ஒரு மோசமான ஒரு நிலைமை. அந்த நிலைமையில தான் தேவன் ஊழியம் செய்யும்படி தீர்க்கதரிசியாக தேவன் இந்த சாமுவேலை ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் போக வேண்டிய ஒரு பாதையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருமே தேவன் சப்ஸ்டிடியூட்டாக வேண்டா வெறுப்பாக தேவன் யாரையும் படைக்கவில்லை. எல்லாருக்கும் ஒரு நோக்கம், காரணத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு நேராக நீங்கள் நான் நடக்க ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டோடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அறிந்து கொண்டு நம்ம கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் who can God used to bring deliverance, freedom, changes and blessing? யாரை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு விடுதலை தரக்கூடிய நபராக, அநேக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நபராக யாரை தேவன் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை வேகமாய் பார்த்து இன்னைக்கு முடிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு ஆட்களை சில சமயம் எழுப்புகிறார். இந்திய தேசத்தில் நம்ம அடுத்த வாரம் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே. பார்த்திங்கன்னா தேவன் காந்தியை எழுப்பினார். காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம். அவர் அந்த மலைப்பிரசங்கத்தை வாசித்த பின்பு தான் எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கணும்னா அகிம்சை முறையில் என்று சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியம் அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டது. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் இந்த வேளையில் கூட யாரை தேவன் பயன்படுத்த முடியும்? இந்த சாமுவேலுடைய லைஃப்பில் 3 காரணங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து யாரை பயன்படுத்துவாரா? தங்கள் வேதனையான கடந்த காலத்திற்கு அப்பால் பார்க்கக்கூடியவர்கள். Those who can see beyond their painful and hurtful past. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லைன்னா இவர் ஒரு பிரீஸ்தா கூட இருந்தார்.
ஒரு ஜட்ஜாக கூட இருந்தார். இவர் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆமென், அவங்க அம்மா போன பாதை என்ன சொல்ற சாதாரண ஒரு பாதை கிடையாது. மிகவும் ஒரு வேதனை நிறைந்த ஒரு பாஸ். ஒருவேளை சாமுவேலுக்கு பிறந்த அந்த நேரத்தில் அவங்க அம்மா மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் அந்த அந்த அதுக்கு முன்பாக அன்னாள் போன பாதை கண்ணீரின் பாதை, கவலையின் பாதை, வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை வழியாக தான் இந்த சாமுவேலை இந்த பூமிக்கு கொண்டு வர ஆண்டவர் தயார்படுத்தினார். ஒருவேளை அவங்க அம்மா சாமுவேலுக்கு சொல்லி அதை விளக்கமாக பேசியிருக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த சாமுவேலுடைய ஆரம்பம், அவங்க அம்மா போன பாதை என்ன நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். சில சமயங்களில் ஆமென், நம்ம பிள்ளைகளாக பெருசாக வளர்ந்துட்ட பிறகு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஓ இவங்களுக்கு தெரியுமா, அவங்க ரொம்ப உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் வந்தபோது அவங்க நமக்கு உதவி செய்யாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா அந்த சொந்தக்காரங்க, ஆனால் பெரியவங்க யாரு, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, யாரையாவது சொல்லுவாங்க, மிக முக்கியமான நேரத்தில் நமக்கு உதவி செய்யாமல் அவங்க கைவிட்டு விட்டார்கள். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஹர்ட்டை உண்டாக்கியிருக்கும், நமக்குள்ள ஒரு வேதனை, ஒரு விதமான பெயினை காஸ் பண்ணியிருக்கலாம். வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் நாம் போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சாமுவேலுடைய தாயார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அந்த மகள் ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். ஜெபித்த போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். சாமுவேல்னு சொன்னா காட் ஹூ ஹர்ட் மீ. அல்லே சொல்லுவோமா, தேவன் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி சாமுவேல் என்று பேரை வைக்கிறார். இந்த பெண் பார்த்தீங்கன்னா சில சமயம் நாம கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக ஒரு தேவைக்காக, ஒரு உதவிக்காக, ஏதாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் என்பதற்காக நாம் போய் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப உடைந்த நிலைமையில் போய் ஜெபிப்போம், மிகுந்த தாழ்மையான நிலைமையில் போய் ஜெபிப்போம். ரொம்ப அந்த காரியம் ஆண்டு செய்கிற வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற தாழ்மை, நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறுமை, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜெபம், நமக்குள்ளே இருக்கிற தேவனை சார்ந்திருக்கிற காரியம் பற்றி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது கிடைத்த பிறகு நாம் என்ன செஞ்சிருவோம்னா அது முற்றிலுமே மறந்து விடும். ஆனால் இந்த அன்னாள் குழந்தையை கொடுப்பதற்கு முன்பாகவே she made a vow, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ணினது மாத்திரம் அல்ல, அந்த பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யாரை பயன்படுத்த முடியும்? கடந்த காலங்கள் இந்த நிகழ்காலத்தில் நம்முடைய இருதயத்தில் கசப்புகளை வரவிடாமல் தங்களுடைய இருதயத்தை தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள். ஏன்னா past always affects our present. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா யோனாவை தேவன் நினிவேக்கு போன்னு சொன்னால் அவன் தர்சீசுக்கு போகிறான். காரணம் அவனுக்குள்ள கசப்பு. நினிவே மக்கள் மத்தியில் போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்ல முடியல. நான் செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் எங்கே போக மாட்டேன், நான் நினிவேக்கு போக மாட்டேன் என்று சொல்லி இந்த யோனா ஆண்டவருக்கு முன்பாக முரண்டு பிடிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்முடைய உள்ளம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை போல இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்யும், வெளியே வரும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சில சமயத்தை பார்த்துருக்கீங்களா, இந்தியாவிலலாம் இந்த காப்பி போடுற பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அப்படியே ப்ரௌனாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் எவர் சில்வர் பாத்திரம் வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரத்தில் காஃபிலாம் போடும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்கு இருக்குது. ஏன்னா அது காஃபி போடுறது தானே, அடிக்கடி காஃபி போடுறதான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. சில சமயங்களில் நீங்கள் எதாவது நல்லா சுட தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வரும். இப்போ உங்களுடைய என்னுடைய இருதயம் கசப்புலையும் பொறாமையிலையும் வெறுப்புலையும் அது நிறைந்திருக்குன்னு சொன்னால், எவ்வளோதான் தேவனுடைய வரங்கள் நம்மளை ஊற்றப்பட்டிருந்தாலும், தேவ கிருபை எவ்வளோதான் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தாலும், வெளியே ஊற்றும் போது எப்படி வரும், நமக்குள்ளே இருக்கிற அழுக்கும் சேர்ந்து தான் வரும். சில சமயத்தில் தேவ ஊழியர்கள் கூட சில சமயம் ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுக்கும்போது கிருபையாக கொடுக்குறார், கிருபையாக கொடுக்குறார். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அந்த குறிப்பிட்ட ப்ராஃபெட், அந்த குறிப்பிட்ட பாஸ்டர், அந்த குறிப்பிட்ட பர்சன்
அவருடைய செல்ஃபை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படாவிட்டால் அந்த வரங்களும் எதோடு கூட வரணும், அவருடைய பர்சனல் வீக்னஸோடு தான் வெளியே வரும். தீர்க்கதரிசனம் சொல்லும் போதும் அதில் சுயநலத்தை ஒட்டியே வரும். அதை எதை செய்தாலுமே அவங்க ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவோடவே செய்வாங்க. Instead of God using them, they will use God. நிறைய வரங்கள் பெற்றோம், தாளந்து பெற்றோம். அப்படிதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நல்ல தாளந்துகள் பாடக்கூடிய, மியூசிக் போடக்கூடிய, கிறிஸ்டியானிட்டியில் அது ரொம்ப நல்ல ஒரு டேலண்ட். ஆனால் என்னென்னா ஒரு சில பாடகர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தாளந்து என்ன செஞ்சிடுச்சுன்னா கடைசியில் ஆண்டவர் எங்கே இருக்கிறானே தெரியல, அந்த தாளந்து அவங்களை மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. நல்ல காரியம்தான், ஆனால் எதை மறக்கக்கூடாது? தாளந்து கொடுத்து ஆண்டவரை மறக்கக்கூடாது. நம்ம we need to be very very careful. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்முடைய இருதயம் ஆண்டவர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்க வேண்டும். இல்லாட்டினா instead of bringing blessing to others, will bring distraction. நீங்கள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த 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 சாமுவேலுடைய லைஃப்பில் தேவன் அவங்க அம்மாவை அழகாக ஆண்டவர் உருவாக்கினார். நான் நினைக்கிறேன் சில சமயங்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் போகும்போது நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் ஏன் இவ்வளோ கஷ்டமான பாதையில் நடத்துகிறாரு? தேவனுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, என்னை நேசிக்கலையா, ஏன் இவ்வளோ பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை சொல்லி சில சமயத்தில் நம்ம நொந்து தேவன் மேலே ரொம்ப கோவம் கொள்ளுகிறோம். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, உங்கள் மூலமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவதற்காக, உங்களை யாருக்கோ ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக தான் சில சமயங்களிலே உங்களை அப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலை இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவளை எப்போவுமே உடனே குழந்தை பிறந்திருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா அவளுக்கு பிறந்த குழந்தை போய் ஆண்டுக்குன்னு கொடுப்பான்னு? இல்லை. ஆண்டவர் அண்ணாளை உருவாக்கினார். உருவாக்கி அவள் மூலமாக தேவன் சாமுவேல் இந்த பூமிக்கு கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் இருள், ஆவிக்குரிய இருளும் அங்கே மக்கள் மற்ற ராஜாக்களை பார்த்து எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒரு குழப்பமான நேரத்தில் சரியான பாதை காட்டுவதற்கு இந்த சாமுவேலை கொடுப்பதற்கு தேவன் அன்னாளை அந்த பாதையின் வழியாய் நடத்தினார். யாராவது கிறிஸ்தவங்க வந்துட்டு எனக்கு உடனே ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு சொன்னாங்கன்னா ஆல்வேஸ் சஸ்பெக்ட் தேம். ஏன்னா அப்படி தேவன் கொடுக்க மாட்டார். ஏன்னா இன்னொருத்தரும் ஆசீர்வதிக்க முடியும். இயேசுட்ட சொல்கிறான், சத்ருவாகிய சாத்தான், இந்த பூமி எல்லாம் எனக்குரியது, ஐ எம் த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, நீர் என்னை குனிந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் நமக்கு தருவேன் அப்படின்னு சொன்னால் இயேசு மாத்திரம் உண்மையான ஆசீர்வாதத்தை, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பா. சத்ருவாகிய சாத்தானும் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் நானும் ஆண்டருக்கு முன்பாக போ, ஆண்டவரே என் பாத்திரம் அழுக்காக இருக்குதுப்பா. இயேசு சொல்லுகிறார் அந்த பரிசையில் பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, வெளியே பார்க்கும்போது பாத்திரம் சுத்தமாக இருக்கான உள்ள அழுக்காக இருக்குது. We cannot be a blessing to anyone. இந்த சாமுவேலுடைய லைஃப்பில் அவனுடைய பாஸ்ட் நிச்சயமாகவே அது அவனுடைய வாழ்க்கை இம்பேக்ட் பண்ணியிருக்கும். கொஞ்சம் பெருசாக சின்ன வயசில் தெரியாது, கொஞ்சம் பெருசாக வரும்போது சொல்லுவான், அம்மா நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே உங்களை ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டியே, ஏம்மா? அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லைப்பா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, நான் ஆண்டுகிட்ட போய் குழந்தைய கேட்டேன், குழந்தை கொடுக்கும்போது சொன்னேன், குழந்தை கொடுப்பீங்கன்னா என் பிள்ளையை உமக்குன்னு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் அதை செஞ்சுருக்கேன். அப்போ சாமுவேலுடைய லைஃப்பில் யோசித்து பாருங்கள். தாய் தகப்பனை விட்டு அந்த சின்ன சிறு பருவத்தில் பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இரண்டாவது பாயிண்ட் கடந்து செல்லுவோம். இரண்டாவதாக காட் யார் யூஸ் பண்ண முடியும்? someone who sees beyond. beyond என்ன சொல்றது? the current suffering. முதலாவது சொல்லுங்க, முதலாவது நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம். நீங்களும் நானும் நம்முடைய கடந்த கால வழிகளுக்கும் அந்த ஹர்ட்டுக்கும் மேலாக பார்க்கக்கூடிய நபர்கள் தான் தேவன் பயன்படுத்த முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட வடுக்கள், வேதனைகள், எல்லாவற்றையும் நீங்களும் நானும் ஓவர்லுக் பண்ணி அதற்கு மேலே பார்க்க பழகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
அங்கேயே இருக்காதீங்க, உங்களை முன்னேற விடாது. நீங்கள் முன்னாடி போகவே மாட்டீங்க. அப்படியே கம்ப்ளைண்ட் குயினாகவே, கம்ப்ளைண்ட் கிங்காகவே அப்படியே இருந்துருவோம். ஐ மீன் லுக் ஃபார்வர்ட் மோர் தென் என்ன சொல்கிறது, நம்முடைய ஹர்ட் அண்ட் பாஸ், ஹர்ட்ஃபுல்லான பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன். காரணம், கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, those who can overcome the current suffering. இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி he was a little boy. வேதம் சொல்லுகிறது, அவன் தாய் தன் பால் குடிக்க மறந்த போது, சில சொல்கிறாங்க சரித்திரத்தில், சில கமெண்ட்ரிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அவன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க அம்மா கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, ஏலிகிட்ட விட்டுட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தா எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லை. இந்த குழந்தை உருவாவதற்கு முன்பாக அண்ணால் போன பாதை சாதாரண ஒரு பாதை இல்லை, கண்ணீரின் பாதை. ஆமேன். ஆசையாக குழந்தை இல்லைன்னு சொல்லி குழந்தை பிறந்திருக்கிறது. ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனை நிறைவேற்றணும். என்ன செய்கிறா, பாலை மறக்க செய்கிறாள். மறக்க செய்து விட்டு போய் விட போகிறா. ஆமேன். ஒரு பக்கத்தில் ஆமேன் என்ன சொல்கிறது, சாமுவேலும் அழுதுருப்பான், அவங்க அம்மாவும் அழுதுருப்பாங்க, அவங்க அப்பாவும் அழுதுருப்பாங்க. இப்போ கூட நம்ம என்ன செஞ்சோம், பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சுபத்ரா வந்து பேக்கப் பண்ணும். ஓரா இங்கேருந்து மேலே போக விடலை அவங்க அம்மாவை. அங்கே போய் பக்கத்துலேயே நின்றுட்டது மாத்திரம் இல்லை, அவங்க பாட்டு கை தூக்கி பிடிச்சதுனால வலிக்குதுன்னு எனக்கு தெரியல, கீழே தான் இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ கூட என்ன செய்ய முடியலன்னா, அதனால் நிற்க முடியல. She always want to be carried by the mother. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4-5 வயது தான் இந்த சாமுவேலுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய சஃபரிங் வழியாக போயிருக்கவேன். நீங்கள் நான் நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டு நம்ம பயன்படுத்துவதற்கு அப்படி பஞ்சுமத்திலேயே படுத்துக்கிட்டு அப்படி இல்லை. God has to mold us. நீங்களும் பிறருக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாற முடியும்னா, முதலாவது நமக்கு அந்த ஃபீலிங் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமீன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த பிள்ளை போய் அங்கே விட்டுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அமீன் அவங்க அந்த சாமுவேல் நல்ல மற்றவர்கள் கூட விளையாடி, மற்றவர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் he is in the temple. நேற்றுக்கு டீன்ஸ் உடைய இது நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இல்லை, என் டாக்டர் தான் கேட்டார். எல்லா பிள்ளைங்களும் இந்த உலகத்தில் அவங்க அம்மா அப்பா ரொம்ப எப்படி வேணால் வாழலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாத்திரம் இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்னு சொன்னேன். இப்போ கூட இங்கே தான் இருக்கிறேன் பார்த்து. ஏன்னா சில சமயங்களில் அதான் நம்ம நினைக்கிறோம், ரைட்? அப்போது இந்த சாமுவேலுக்கும் அப்படி இருந்திருக்காதா? அவனுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளே இல்லை. அவனுக்கு ஃப்ரெண்ட்லாம் யார்? ஏலி தாத்தா, அங்கே இருக்கக்கூடிய பினகாஸ், ஒப்னி. வாட் அ மிசரபிள் சைல்ட்ஹுட். ஃபர்ஸ்ட் நான் இப்படிப்பட்டவனும் தேவன் பயன்படுத்த முடியும். இவங்க தான் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். இவங்க தான் பிறர் எம்பத்தைஸ் பண்ண முடியும். இவங்கள தான் தேவன் பிறருக்கு ஆசை. ஏன்னா அப்போ தான் தேவன் என்ன கொடுக்குறாரோ மற்றவங்களுக்கு போய் சேரும். அதெல்லாம் நம்ம இந்தியாவில் நடக்கிற அரசியல்வாதி மாதிரி ஒரு பிரிட்ஜு கட்டினாங்களாமே. அந்த பிரிட்ஜு கட்டினாங்களாம் பார்த்திங்கன்னா, அந்த இது போய் வளைவு கூட சரியாக இல்லை. கரெக்டாக போய் பார்த்திங்கன்னா வளையவே முடியாது. சில பிரிட்ஜ் என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுனாவே அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரிட்ஜு கட்டக்கூடிய உண்மையான காசு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கட்டினவங்க என்ன செய்யலை. இப்போ 1 கோடி ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கணும் பிரிட்ஜு கட்டுறதுக்கு. இந்த ஐயா அந்த கான்ட்ராக்டர், மெயின் கான்ட்ராக்டர் என்ன செய்யிருப்பார், அதில் பாதி எடுத்திருப்பார், இன்னொருத்த கொஞ்சம் எடுத்திருப்பார். கடைசியில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தை வைத்து அந்த பிரிட்ஜு கட்டினா எப்படி நிற்கும்? ஒரு மலையிலே அடிச்சுட்டு போயிடுது. ஏன்னா பொல்லாத மனிதர்கள், தீமை நிறைந்த இருதயமுடையவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சொண்டு சேர முடியாதபடி இவங்க தடுக்கிற ஒரு ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்முடைய இறுதியும் அப்படி இருக்கக்கூடாதபடி எதிர்பார்க்கிறார். ஐ பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய காரியங்கள் போக முடியும், நேரம் இல்லை, நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால கடந்து செல்வோம். பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த இன்னொரு காரியம் என்னென்னா, ஹாஸ்டிலிட்டி இன் த டெம்பிள். இப்போ யார் இருக்கிறா? ஏலியுடைய பிள்ளைகளாகிய ஒப்னியும் பினகாசும் இருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, தேவன் சாமுவேலோடு பேச ஆரம்பித்து விட்டார். இன்னும் இது வரைக்கும் ஏலியோடு பேசிகிட்டு இருந்தார். ஏலி ரொம்ப டிஸ்ஒபீடியண்ட்டாக ஸ்டபனாக போயிட்டார். ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பிள்ளைங்களை கண்டிக்காமல் வளர்த்துட்டாரு. ஆண்டவர் ஸ்டாப் டாக்கிங் டு ஏலி.
அவன்கிட்ட இனிமேல் பேசவே இல்லை, அப்படி நிறுத்திட்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிச்சிங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 1வது வசனத்தை வாசிக்க முடியுமா சிஸ்டர்? 1 Samuel chapter 3 verse 1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படின்னா தேவன் இது வரைக்கும் என்ன சொல்ல, அதோடு ஏலியுடைய லைஃப் மிசரபிளாக போனதுனால ஆண்டவர் வந்து பேசுறது நிறுத்திட்டார். ஆண்டவர் இஸ் லுக்கிங் ஃபார் somebody to talk to. He wants to convey the message. He wants to speak to his people, but God is seeking somebody. அதுக்கு தான் தேவன் சாமுவேல் எழுப்புகிறார். இந்த சாமுவேல் அங்கே இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் போய் சொல்லியிருப்பான். மக்கள் எல்லாரும் அவனை சேர்ந்து வந்திருப்பாங்க. ஏன்னா if somebody got the word of God, it attracts people. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பிறருடைய இருதயத்தை சுகமாக்கும், பிறரை உற்சாகப்படுத்தும், பிறருடைய வாழ்க்கை கண்டித்து உணர்த்தும், அவங்கள மாற்றுவதற்கு ரிப்பெண்ட் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த வார்த்தைலாம் வரும்போது மக்கள் எல்லாரும் சூழ்ந்து வந்திருப்பாங்க. அப்போ எல்லாரும் சாமுவேல்ட்ட வந்து, சாமுவேலே தேவன் எதாவது சொன்னாரா? தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பார், ரைட்? வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கும், பரிசுத்தான அவர் கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டோன்னா ஒப்பினிப்பனுக்காக சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்னடா இது, இந்நாள் வரைக்கும் எங்கள் அப்பா இன்றைக்கி மக்கள்லாம் ஒன்றி தேடி வராங்களான்னு சொல்லி கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த சாமுவேலை என்ன மாதிரி பெர்சிக்யூட் பண்ணியிருப்பாங்க தெரில, எப்படி தொந்தரவு பண்ணியிருப்பாங்க தெரியல. they would have given him a hard time. ஆனால் சில சமயங்களில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நல்ல சட்டைலாம் தைச்சிட்டு வந்து கொடுப்பாங்களாம். இந்த சின்ன வயசுலேயே அந்த சின்ன பையன் எல்லா விதமான எதிர்ப்புகளும், ஆமென், எல்லா விதமான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழக, ஆமென், அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க அம்மா யோசித்திருப்பாங்க, ஒவ்வொரு நாள் தூங்கும் போதெல்லாம், ஐயோ என் பையன் சாப்பிட்டானா, டாய்லெட் கூட ஒழுங்காக போக தெரியுமா தெரியலையே, அங்கே இருக்கிற ஒப்பினிப்பெனக்காஸ் அப்படி ராட்சசல் போல் இருக்காங்களே, என் பிள்ளை எப்படி தான் இருக்க போகிறானோ, யார் காப்பாற்றுவா? ஆமென். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படிலாம் அவங்களுக்குன்னா ஒன்றும் பரவாயில்ல, பிள்ளைக்குன்னா 4 அடி என்ன செய்வாங்க, வேட்டி வரைஞ்சி கட்டி வந்துடுவாங்க, ரைட்? ஆமென். பிள்ளைங்கன்னு சொன்னால் நமக்கு உயிர். ஆனால் அந்த அம்மா விட்ட அந்த பிரிவு நிச்சயமாக உள்ளத்தில் இருந்திருக்கும். ஆனால் இந்த சாமுவேலை தேவன் இடத்தில் வளர செய்யும்போது தேவன் நிச்சயமாக கூட இருந்து உதவி செய்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆமென், அந்த அம்மா தேவனை நம்பினாள். தேவனை நம்பினாள். Don't worry about your children. நீங்கள் நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்க போகிறோம்? இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பிள்ளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்னென்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நீங்கள் நன்மை தீமை அறியக்கூடிய வயது வர வரைக்கும் தான் நீங்கள் அவங்களை வழிநடத்த முடியும். அதுக்கு பின்பாக they are straight answerable to God. இந்த ஏலியினுடைய வீட்டில், ஏலியினுடைய ஆலயத்தில் இவன் அங்கங்கே போயிட்டு எல்லா காரியம் செய்திருப்பான். அந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையில் ஆமென் அந்த அப்படிப்பட்ட ஒரு பெர்சிக்யூஷன், ஒரு என்ன சொல்கிறது, தவறாக நடத்தப்படுகிற சூழ்நிலை வந்திருந்தாலும் கர்த்தர் என் மகனை பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென். சில சமயங்களில் ஆமென் இந்த சபையில் கூட நம்ம ரொம்ப நாள் முன்னாடி என்ன விஷயம் சொன்னோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு நல்ல இசை வாசிக்கக்கூடிய நபர் தான் பார்த்திங்கன்னா அவருடைய மகன் வாசிக்கும் போது இசையில் சத்தம் இல்லைன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாயிருச்சு. அந்த நேரத்தில் அது யாருன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல, ஒரு ப்ராப்ளம் தான். பட் ஃபாதர் காட் வெரி ஆங்க்ரி. இன்னொரு முறை இன்னொருத்தர் வந்து ஏதோ சொல்லிட்டு ரொம்ப ஆங்க்ரி ஆகிட்டார். கடைசியில் அவருக்கு எவ்வளோ கன்சோல் பண்ணாலும் பேசவே முடியல. சில சமயங்களில் ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம சொன்னால் கூட, I mean, let God handle that person. தேவன் அவங்கள ஒரு பாதையில் நடத்திட்டு போகிறார். நீங்கள் நானும் எப்போ போட்டாலும் இப்படி தப்பிக்க பண்ணால் அவங்கள ஆண்டர் அந்த ப்ராசஸ்குள்ளே கொண்டு போகவே விட மாட்டோம். நம்முடைய வேலை என்னென்னா ட்ரஸ்ட் God, live into the hands of God. நீங்கள் நானும் கடவுளா? இல்லை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா யாக்கோபும் யோவானும் எப்படி அவங்க அம்மாவுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, சிபாரிசுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து சொல்கிறாங்க இயேசுட்ட, இயேசுவும் சரி அந்த 2 பேருமே சேர்ந்து தான் சொல்கிறாங்க. அப்படின்னா குடும்பமாக சதி செஞ்சிட்டாங்க. ஆண்டர்கிட்ட வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ரைட்டில் ஒரு பக்கம், லெஃப்டில் ஒரு பக்கம், வேறு யாருக்கும் இல்லை. சில சமயத்தில் நீங்கள் நானும் பேரண்ட்ஸ் அப்படி தான், we try to protect our children. I mean, leave into the hands of God.
சில சமயத்தில் என் பிள்ளைங்கள் அந்த வேலை இடத்துலையோ இந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது சில சமயத்தில் ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நான் சொல்லுவேன், they should be molded. God knows how to mold them. No need to jump every time into that. அது என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக எமோஷனலாக மாற்றும். முடியாத நேரத்தில் we need to be there. அவங்க சொல்லும்போது we need to listen. அப்போது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்திரமாக கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த சாமுவேல் திருக்குதரிசியாக மாறி தேவன் பயன்படுத்துவதற்கு முன்பாக அந்த ஆலயத்தில் மிகவும் ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த சாமுவேல் வளர்ந்திருக்க வேண்டும். ரைட்? அவருக்கு எந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், நீங்கள் இந்த தாயை குறித்து உங்களுக்கு கொடுத்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நீங்கள் நானும் இதை நினைப்பதில்லை. பாருங்கள், எலிசபெத் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் பல ஆண்டு கழித்து தான் யோவான் சானகனை பிள்ளையாய் கொடுத்தார். ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து 32 வயசு 33 வயசு தான் ஆகலை. அவன் தாய் மரிப்பதற்கு முன்பாகவே தாய் இறந்துட்டாங்களா தெரியல. பட் த மதர் சீஸ் த சன். என்ன சொல்கிறது, கொலை செய்யப்படுகிறதை சின்ன வயதிலேயே பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொண்டு வந்த மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள், வேதனை. அநேக வேளையில் ஆண்டோடைய பிள்ளை இருக்க நமக்கு ஆண்டவர் யாருக்கோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்மை அநேகருக்கு தேவனுடைய ஒரு வாய்க்காலாய் பயன்படுத்துவதற்கு தேவன் நம்மை அப்படிப்பட்ட பாதை வழியாக நடத்துகிறார். நீங்கள் நானும் we need to be patient. We need to give ourselves into the hands of God. அப்படி கொடுக்க தேவன் நம்மை தொடர்ந்து பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அன்னாள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா திருக்குதரிசியாக மாறி இருக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, அவங்க இல்லை பரவாயில்ல, நான் என்ன செய்கிறேன்னா ஆலயத்து பக்கத்துலேயே எனக்கு ஒரு வீடு வச்சுருக்கிறேன், என்ன செய்வேன், நான் டெய்லி என்ன செய்வேன், ஸ்கூல் மாதிரி விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு தானே இருந்திருக்கோம். ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை சாமுவேல் தெரியாமலே போயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா, நான் வாசிக்கிற பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணிந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல சாமுவேல் தூங்கிட்டு இருக்கிறார் சின்ன வயதில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன தனியாக இருக்கிறது ரொம்ப பயம். ஏலி தாத்தா எவ்வளோ தூரத்தில் இருந்தாருன்னு தெரியல. சின்ன வயதில் தனிமையான ஒரு இடத்துல படுத்து தூங்குறது மாத்திரமல்ல, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு நாம் நினைக்கிற வகையில் தான் பேச நம்ம எதிர்பார்க்குறோம். மெனி டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் காட். God is not our servant. God is not just என்ன சொல்றது, என்ன சொல்றது, servant to serve us. He is God. It's not we expect God can speak to us in whatever manner, in whatever way and whatever time we want. No. We have to go on his terms and conditions. அவர் பேசுகிற இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். அவர் பேசுகிறதை கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழக அவன் தேவனுடைய ஆலயத்திலேயே இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் நானும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். how can you can hear God. stay in the presence of God. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் படிப்படியாக பயன்படுத்தினார், படிப்படியாக அவன் வளர செய்தார். அவனை கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்த பார்க்கும். நீங்கள் நான் கூட நம்ம லைஃப்பில் அநேக பாடுகள் வழியாக போகலாம், உபத்திரத்தின் வழியாக போகலாம். அந்த பாஸ் நம்ம ஹர்ட் பெயின் நம்முடைய இருதயத்தை நிரப்பக்கூடாது. இரண்டாவதாக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை போல நீங்கள் நானும் சஃபரிங்கை ஓவர் கம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் நானும் ஆண்டவருடைய பயன்படுகிற பாத்திரமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நேரம் இல்லை கடன் சொல்லு, மூன்றாவதாக those who to be used by God we need to overcome. எதை ஓவர் கம் பண்ணும்? டெம்ப்டேஷன் ஓவர் கம் பண்ண வேண்டும். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வளர்ந்து வருவது மாத்திரமல்ல, தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினது மாத்திரமல்ல, நீ பார்த்தீங்கன்னா முதிர் வயது ஆகிவிடுகிற அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல், யாராவது வாசிக்க முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியுமா?
சரிப்பா. சரி போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். இதோ நினைச்ச இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், வயதான நாளில். அப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கி கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவன் நம்மை பயன்படுத்துவார். சில சமயத்தில் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் மக்களுடைய லைஃப் மாறிடுது. ஆமேன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சத்ருவாகிய சாத்தான் நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி டெம்டேஷன் நமக்கு முன்பாக போடுறான். வேசித்தனமான எண்ணங்கள், பணத்தின் மேல் ஆசை, சொத்தின் மேல் ஆசை, மீன் இதெல்லாம் நம்ம முன்னாடி போட்டு நம்ம அழைப்பை மறக்க செய்கிறான். அதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை சோதிக்க சத்ருவாகிய சாத்தான் இயேசுகிட்ட சொல்கிறான், இந்த நீ பசியாக இருக்கிற 40 நாள் இரவு பகலும் சாப்பிடாமல் இருக்கிறீ, நீ இந்த கல்லெல்லாம் அப்புறமா மாற செய்யும். இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்தினால் தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்லுகிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய அந்த தேவ ஆலயத்தில் போய் உப்பிரிகள் போய் நிறுத்தி நீ சொல்கிறான், நீ தாள குதியும், அப்பொழுது தேவ தூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாதே, தேவனை சோதிக்காதேன்னு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறதை பார்க்குற. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தினுடைய சகல மகிமையும் காண்பித்து சொல்லுகிறான், இதெல்லாம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நீ சிலுவைக்கு போக தேவையில்லை, நீ பாடுபட தேவையில்லை, நீ கஷ்டப்பட தேவையில்லை. என்னமே இந்த உலகத்தை தான் மீட்க வந்தி, என்ன யாரும் பார்க்கல, என் காலில் விழுந்துட்டா போகிறோம், என்ன செஞ்சிருவேன், இந்த முழு உலகத்தையும் நமக்கு தருவேன்னு சொல்லி இயேசுவை டெம்ப் பண்ணுகிறான். நிறைய நேரத்தில் நீங்கள் நான் கூட ஆண்டவர் தேடி வரும்போது எதுக்கு தேடி வரும், ஆண்டவர் நல்ல வேலை கொடுக்கணும், எனக்கு நிறைய கார் கொடுக்கணும், நல்ல பிள்ளைங்க படிக்கணும், எல்லோரும் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக மெடிக்கல் டாக்டராக மாறணும். அப்படி மாறினாங்கன்னா நீங்கள் மாத்திரம் வீட்டில் உட்காந்துட்ருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. நம்முடைய ட்ரீம்ஸ், நம்முடைய ஆசை எல்லாமே அப்படி தான், நல்லது தான். அப்போது அது இருக்கும்போது சில சமயத்தில் என்னன்னா, வி ஆல்வேஸ் டெம்ப்டட், நமக்கு அந்த டெம்டேஷன் வருது. ஆனால் நீங்களும் ஒன்றை நினைவித்துக் கொள்ள வேண்டும், என் பிள்ளைங்க எந்த வேலை பார்க்குறாங்க என்பது அல்ல, தெய்வ சித்தத்தின்படி வாழுகிறாங்களா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்களா, கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்களா, உலகம் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமா நஷ்டப்படுத்தின லாபம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேலுடைய பிள்ளைங்க கூட நல்ல பிள்ளைங்க இல்லை. பாருங்களேன், நம்ம ஏற்கனவே வாசித்தோம் 1 சாமுவேல் 8:5 வாசிப்பீங்க, இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் மானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. உம்முடைய பிள்ளைங்க நீங்கள் உண்மை பாரு நீதிமானா இல்லை, உண்மை போல மக்களை நியாயம் விசாரிக்கல, அவங்களுடைய வாழ்க்கை மோசமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த நாளிலே என்ன செய்கிறாருன்னா, மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆகினால் தான் ராஜாவை கேட்குறாங்க. ஈவன் சாமுவேலுடைய கமிட்மெண்ட் அவங்களுக்கு இல்லை, சாமுவேலுடைய அர்ப்பணிப்பு அந்த பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏலியின் பிள்ளைகளை போலவே இந்த பிள்ளைகள் மாறிவிட்டார். ஆனால் இந்த சாமுவேல் தேவன் பயன்படுத்துவதற்கு காரணம், அவன் இந்த உலகத்தில் வந்த எல்லா சோதனைகளையும் அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான். நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் நானும் கூட தேவன் யாரை பயன்படுத்த முடியும்? கடந்த காலத்தில் ஏற்பட்ட வடுக்கள், புண்கள், அந்த ஹர்ட்ஸ் எல்லாவற்றையும் தூர தூக்கி போடுங்க. அது உங்களை அப்படியே டிப்ரெஷனில் போக விடாதீங்க, உங்களை அழுத்த விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ரஃப் பேட்ச்குள்ளே கொண்டு போவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா யோவான் சானுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பிறந்ததே சாவதுக்கா. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள், யோவான் சானுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அவர் உலகம்னாவே என்னன்னு தெரியல, மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடல, மனுஷன் தங்குன இடத்துல தங்கலை. அவர் ஒட்டகத்தோலையும் இது போட்டுட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அவர் தங்குன இடம் வனாந்தரம். என்னையா புத்தி இல்லையா அந்த மனுஷனுக்கு? அறிவில்லாமையா வாலிப வயதில் எங்கேயோ போய் சன்னியாசி போல வாழ்ந்துட்டு இருக்கார். உலகத்தை நல்லா என்ன சொல்லுது, குடிச்சு கும்மால் அடிச்சு நல்ல மகிழ்ச்சியா உலகத்தை என்ஜாய் பண்ணலாமே, இவருக்கு அது கூட தெரியலையா? நோ 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 நோ. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், அவர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக அநேகர் தங்களுடைய ஜீவனையும் பணயம் வைத்திருக்கிறார்கள்.
அமேன். தேவன் நம்மை பயன்படுத்தணும்னு சொன்னான். அமேன். எந்த சோதனையும் ஜெயிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அமேன். அநேகர் தொடங்கினார்கள், ஆனால் பாதியிலே நிறைய பேர் காணலை. நிறைய பேர் ஆண்டவர் அமேன் அந்த டெஸ்டினேஷனை சேர விடாமல் அநேகர் அமேன் அப்படி போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்லுகிறது. கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போமா? யாராவது வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19-20. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கியது. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. சாமுவேல் வளர்ந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் அவனை அமேன் பயன்படுத்தினது மாத்திரமல்ல, அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நீங்கள் நானும் கூட அமேன் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். ஹவ் இஸ் அவர் ஹார்ட்? அமேன். எழுந்து ஜெபித்து நாம் முடிப்போம். ஒருவேளை நீங்களும் நானும் அமேன் பல்வேறு எண்ணங்களால் நம்முடைய இருதயம் கிழித்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த வேலை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க. சாமுவேலை போல தேவன் உங்களை என்னையும் ஒரு பிளானோடு தான் அந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த உலகத்தில் நம்ம வாழ வைத்துட்டு இருக்கிறார். அமேன். ஆகிலும் நீங்களும் நானும் அவருடைய திட்டத்திற்கு விட்டு கொடுக்க, அமேன் நீங்களும் நானும் அமேன் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். we need to humble ourselves. அமேன். இந்த வேலை கரைங்களை வேர்த்தி கொண்டு நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமேன். குடும்பங்களை பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அமேன். ஹல்லேலூயா. அண்ணாலை போல அமேன் ஆண்டவரே அமேன் 4 பிள்ளை கொடுத்துட்டீங்க. அமேன். எலிசபெத் தான் சொல்லியிருப்பா, வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு யோவான் ஸ்நானகனை பிள்ளையாக கொடுத்தீர், ஆனால் அவனுக்கு வாழ கூட தெரியலையப்பா. அவன் வனாந்தரத்தில் அமேன் மனுஷர் சஞ்சரம் இல்லாத இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிறானே. அவன் சாப்பிட்ற உணவெல்லாம் அமேன் நான் அழகாக கையில் அமேன் நல்லா சமைச்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அவன் சாப்பிட்றதெல்லாம் வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்றான். இந்த அண்ணால் அப்படி நினச்சிருப்பாங்க, சாமுவேலுக்கு அழகாக ருசியாக சமைச்சு கொடுக்கலாம், நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு விடலாம், அவனை எல்லாவற்றையும் அவன் நைட்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம், பிள்ளைக்கு வியாதி விதரமோ எதை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்ளலாம் நினைக்கிறான். ஆனால் அவன் இருக்கிறது தேவாலயத்தில். She was separated. I mean, not only that, சாமுவேலுக்கும் அந்த அமேன் இந்த உணர்வு இருந்திருக்கும். அமேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அமேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் பயன்படுத்தினார். எல்லா கரையும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா, இந்த கரைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் அப்பா நீ அனுமதிக்கிற இந்த காரியங்களை அப்பா அந்த ப்ராசஸ்க்குள்ளாக நாங்கள் போகும்போது ஆண்டவரே நாங்கள் அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கரங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. வளமுள்ள பிரச்சனைகளை தாங்கட்டும் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தரப்பா ஆண்டவரே இந்த நாளில் கூட ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பயன்படுத்துங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கரத்தை வைப்பீராக. ஒருவேளை ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியம் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே அதை உருவாக்க அப்படியே கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. mold them oh God, break them oh God, make them so that they will be a blessing for many oh God. பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருக்கே செலுத்துகிறோம். பிரேசும் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அனுநேக்கம், சமாதானம், சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனுநேயம் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். மே காட் பிளஸ் us all. ஆமேன். பிரதர் ராஜாவும் சிஸ்டர் அனிதா வந்திருக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா. வெல்கம் பண்ணுவோம். மே காட் பிளஸ். ஆமேன். அது மாத்திரமல்ல சிஸ்டர்ஸ் ஆமேன் தே கோயிங் டு ஹேவ் அ டைம் ரைட். இங்கே இருக்கு சொல்லுமா ஃபெலோஷிப் கீழே இல்லை பென்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு சிஸ்டர்ஸ் அழைக்கப்பட்ட சிஸ்டர்ஸ் நீங்கள் போகும்படி கேட்குறேன். அமேன். மற்ற பிரதர்ஸ் நம்ம கலந்து சொல்லுவோம். நாளைக்கு இருக்கிற ஆராதனைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் கமிங். பை.